Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2025 எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட்லாம் ஜெனரேட் ஆகி வந்துருச்சு. நிறைய பேர் வந்து அதுல அண்ணாமலை நகரை வந்து செலக்ட் பண்ணிருப்பீங்க. அந்த சென்டரை செலக்ட் பண்ணவங்களுக்கு யுனிவர்சிட்டியில ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல வந்து எக்ஸாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ண போகிறதா யூனிவர்சிட்டி வார்டன் கவுன்சில்ல இருந்தே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபாலோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் ஆர் அசைன்ட் ஃபார் என்ஷூரிங் டிடி எக்ஸாமினேஷன் டு பி கண்டக்டட் அட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை நகர் சென்டர் during May 2025 based on availability of rooms and on payment basis accommodation onlyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் மட்டும் தான் தருவாங்க. ஃபுட்டெல்லாம் நீங்கள் தான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே பாய்ஸுக்கு செப்பரேட்டாக கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக வந்து ஹாஸ்டல் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைகை இல்லம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல் ஃபார் கேர்ள்ஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய். அந்த ஹாஸ்டல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய். நெக்ஸ்ட்டு தாமரை இல்லம் கேர்ள்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ₹150 rupees per head per dayன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 150 ரூபாய் தாமரை இல்லமுக்கு. ஸோ 3 வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, 2 வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. முல்லை இல்லம் வந்து பாய்ஸு கொடுத்துருக்காங்க. 200 per டேக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர்எஸ்ஏ ஹாஸ்டல் காவேரி இல்லம் ஃபார் பாய்ஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 rupees. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஹாஸ்டலுக்கு யார் யார் வார்டன், அவங்க நேம் என்ன, அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஹார்ஸில் மட்டும்தான் நீங்கள் கால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு அது போலலாம் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே பர்சனல் நம்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 5 o'clock வரையும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீழே சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் லெட்டர் ஃபார் அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து எழுதி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்டு சலான் காப்பியை வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் அங்கே 5 நாள் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டை கட்டி அதுக்கான சலான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஆன் ஷேரிங் பேசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் கூட இருக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிரிங் யுவர் ஓன் பிளாங்கெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்போது உங்களுக்கு தேவையான பில்லோ பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போங்க. ஸோ அண்ணாமலை நகருக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த சென்டரை சூஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிலே ஸ்டே பண்ணி நீங்கள் யூனிவர்சிட்டிலே வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு இப்போ டவுட் இருக்கும், நான் வந்து வேறு ஒரு சென்டரை வந்து சூஸ் பண்ணிட்டேன், இப்போ அண்ணாமலை நகரை மாற்றிக்கலாமா, அது போல் டவுட் இருக்கும். ஒன்ஸ் ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா சென்டரை வந்து மாற்றி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். யாராச்சும் நான் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இனிமேட்டு பே பண்ணுறவங்க நீங்கள் அண்ணாமலை நகர் சென்டரை கூட பே பண்ணி நீங்கள் வந்து அண்ணாமலை நகரில் ஸ்டே பண்ணி எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக யூனிவர்சிட்டி சைடில் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது நீங்கள் எங்கே போர்ட்டல் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் பே பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் ஃபீஸ்லலாம் போயிட்டு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதா வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே ஆகாது. எக்ஸாம் ஃபீஸ் டியூ 170 rupees அது போல் வந்தவங்க மட்டும்தான் வந்து மிஸ்செலேனியஸ் ஃபீஸில் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கிடச்ச அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ தாராளமாக இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.